விளையாட்டை எல்லாரும் சந்தோஷத்துக்காக விளையாடுவாங்க. ஆனால் நான் மட்டும் வாழறதுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். பிரச்சனைக்கு சூசைட் தான் சொல்யூஷன் நினச்சேன். ஆனால் அதான் ப்ராப்ளம்னு புரிஞ்சுது. அது சால்வ் ஆகணும்னா இந்த கேமை ஜெயிக்கணும். லாஸ்ட் மினிட், லாஸ்ட் ஹோப். ஜெயிச்சா வாழ்க்கை, தோத்துட்டா மரணம் எப்படியும் வராது. பிகாஸ் ஐ ஆம் ஆல்ரெடி டெட். குரோத்தா, கூறுங்கள். குரோத்தா யுகத்துக்கு அதிபதி நீ. அதை எப்படி நடத்திக்கிட்டு இருக்க? தர்மத்தை 4 பாதையில நடத்துவேன் தந்தையே. திரேதா, தந்தையே, நீ எப்படி நடத்துற? தர்மத்தை 3 பாதையிலும் அதர்மத்தை தனி பாதையிலும் நடத்துவன் தந்தையே. துவாபரா, தந்தையே, நீ என்ன பண்ண போற? 2 பாதையில் தர்மத்தையும் 2 பாதையில் அதர்மத்தையும் நடத்துவேன் தந்தையே. களி, களி, என்ன இது இப்படி அம்மனமா இருக்க? என் யுகத்துல நடக்கிறது இதுதான். தர்மத்தை சத்தியங்கிற ஒரே பாதையில நடத்துவேன். எதுக்காக? எதுக்குன்னா, உங்களை சேரணும்னு நினைக்கிற ஜீவன்கள் கிருத்த யுகத்துல தவம் இருந்தாங்க, பிரேதா யுகத்துல யாகம் வளர்த்தாங்க, திராபர யுகத்துல தானம் செஞ்சு உங்களுக்குள்ள ஐக்கியமாவாங்க. ஆனா என்னுடைய கலியுகத்துல மட்டும் ஆசைகளை நிராசையாக்குறது தான் ஒரே வழி. அது இருளுக்குள்ள தள்ள போற ஒரு பாதை. என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கா? ஏமாந்தவன் அப்படி இல்லாம மோனிகான்னு டான்ஸ் ஆடுவான். சுமாரா. சாஸ்திரம்ங்கிறது சத்தியம், சயின்ஸுங்கிறது நிஜம். இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்குதோ அது சத்தியம், என்னைக்கும் மாறாது. நாம எதை பார்க்குறோமோ அதுதான் உண்மை. நாம பார்க்குற கோணத்தை வச்சு எல்லாம் மாறும். நம்ம உடம்ப விட்டு வெளியே வர்ற ஆத்மா ஆடுகள் மந்தையில கலந்துரும். ஆடுங்கன்னா யாரு?
நாம தான். கடவுள் எல்லாத்தையும் உக்காந்து பாப்பாரா என்ன? அவருக்கு வேற வேலை இல்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிற ரமேஷ், பானு, சிரீஷ், உதய்க்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சார்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன டிசைட் பண்ணீங்க? உங்க முடிவை மாத்திக்க மாட்டீங்க அதானே? அது பிறப்பிலே வந்த குவாலிட்டி வேதா, மாத்திக்கிட்டாலும் மாறாது. வேதா, சமுதாயம் ரொம்ப மோசமானதுப்பா. நல்லது கெட்டதுங்கிறது தலையும் வாலும் போல பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும். ஆனா ஒன்னு இன்னொன்னுத்துக்கு தெரியாது, இன்னொன்னு அடுத்தவங்களுக்கு தெரிய விடாது. எனக்கு உங்க அப்பா கொடுத்த சொத்து முடிஞ்சது. உன்னோட சொத்துல எனக்கு இப்ப பங்கு வேணும். அண்ணா பிஸ்னஸ் லோன்ல கேரண்டி கேட்குறாங்க. நீங்க ஏதாவது கொஞ்சம். ஏய் சார், ஆக்சிடென்ட் பண்ண ஒவ்வொருத்தரும் இப்படி தான் சொல்லுவாங்க. நான் எதுவும் பண்ணல சார். ஸ்டேஷனுக்கு வா வா. சாரி சார், உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு. அக்ரிமெண்ட் படி உங்கள் லேண்ட் இப்போ பேங்க்குக்கு தான் சொந்தம். நான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், சொல்றதை கேட்டா தானே? இந்த காலத்துல நல்ல குணங்கிறது வார்த்தையில தான் இருக்கணும், செயல்ல காட்டும் இப்படிதான் நடக்கும். அப்பா, அது இல்லப்பா, அது வேதா, என்ன இது? எங்க போற? உனக்கு உன்னோட டிசிஷன், எனக்கு என்னோட டிசிஷன். டோன்ட் பி ஃபூலிஷ் வேதா. அது என்னோட தப்பு மாதிரி பேசுற. இல்லையா? ஒரு தடவை இல்ல, ரெண்டாவது தடவை இல்ல, ஒவ்வொரு தடவையும் இதேதான். என்னால முடியாதுடா. அட்லீஸ்ட் குழந்தை பத்தியாவது யோசி. அதனாலதான் போறேன். நீ ஒரு நல்ல மனுஷன் சிவராம், ஆனா குடும்பத்தை மேனேஜ் பண்ண தெரியல. ரெண்டு வருஷத்துலேயே இவ்வளோ டெசிஷன் மாத்திரானா 20 வருஷத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவானோ? என்ன இவன் ரொம்ப சீரியஸா எழுதிட்டு இருக்கான்? ஒருவேளை லவ் லெட்டரா இருக்குமோ? ஆமா, நம்ம ஆளுக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். நீ கம்முன்னு நீந்திரியா? கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். நல்லவங்களா பிறந்தாலே எதிரிங்களும் நம்ம கூடவே பிறப்பாங்க. அதை ஜெயிக்கிறவங்க தான் சிறந்தவங்களா இருப்பாங்க. தோத்து போறவங்க பாதியிலேயே. நான் சிவராம். ஹலோ ஆண்டி. வேதாவும் நானும் தெரியும். என்யூல ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறேன், ஜுவாலஜி. உனக்கு மிருகங்களை தவிர
மனுஷங்களை பத்தி தெரியாதுல்ல? சரி, அதை விடு. நான் சம்மதிக்கலைன்னா என்ன பண்ணுவேன்? ஏன்னு நான் கேள்வி கேட்பேன். என்னோட முடிவு கரெக்டுன்னு நிரூபிச்சிட்ட. இனி நீ போகலாம். இங்க பாரு, பொண்ணை பெத்த ஒவ்வொரு அப்பாவும் 3 விஷயத்தை பத்தி யோசிப்பாங்க. 1, என் பொண்ணு இவன் கூட பாதுகாப்பா இருப்பாளா இல்லையான்னு. 2வது, கம்ஃபர்டபுளா இருப்பாளா இல்லையான்னு. அப்புறம் 3வது, என் பொண்ணு இவன் கூட சந்தோஷமா இருப்பாளா இல்லையான்னு. இந்த 3ஐயும் நீ கொடுக்க மாட்ட. போய் பாடம் சொல்லிக் கொடு. பையன் பார்க்க ரொம்ப புத்திசாலி மாதிரி இருக்கான். கொஞ்சம் பாசிட்டிவா யோசிக்கலாம்ல. என் ப்ராப்ளமும் அதே தான். இந்த காலத்து புத்திசாலிங்க காதலுக்கே லாயக்கில்ல. அப்படி இருக்க கல்யாணத்துக்கு எப்படி? நீங்க எப்படி இதை சொல்றீங்கப்பா? சிவராம் ரொம்ப நல்லவரு. அதான் ப்ராப்ளம் வேதா. நல்ல குணம் நல்லது இல்ல, அது ஒரு வீக்னஸ். எனக்கு அவங்க அப்பாவையும் தெரியும். அவங்க அப்பா உயிரோட இருந்தப்ப நேர்மையா இருந்தாரு. இவனும் அதே மாதிரி தான் இருக்கான். அப்பா இது இங்க பாரு, இவனுக்கு வாங்க தெரிஞ்சிருந்தா நானே கட்டி கொடுத்துருப்பேன். ஆனா அவனுக்கு கொடுக்கறது தான் தெரியும். அதான் உன்னை கொடுக்கல. அப்பா, ஐம் சாரி டு சே, பிள்ளைங்களை வளர்க்குற வரைக்கும் தான் உங்க கடமை. வேதா, அப்பா கிட்ட இப்படிதான் பேசுவியா? கரெக்டா சொன்ன வேதா. வளர்க்குற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. அதனால தான் சொல்றேன், தத்தி நடக்கிறதெல்லாம் சின்ன வயசுல நல்லா இருக்கும், இப்போ இல்லை. அப்புறம் உன்னோட விருப்பம். உன் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? எனக்கு இனிமே பேரண்ட்ஸ் இல்லை. போலாமா? என்ன இருந்தாலும் பேரண்ட்ஸ் இல்லையா? கொஞ்சம் யோசி. பேரண்ட்ஸா காதலா? நான் எதை சூஸ் பண்றது? கேட்கறதுக்கு யாரும் இல்லைனாலும் நான் கடைசியாக அதை சொல்லிக்கிறேன். அடுத்த லைஃப் இருக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனால் இருந்துச்சுன்னா நல்லவனாக பிறக்கக்கூடாது. நல்ல குணத்தோட கண்டிப்பாக பிறக்கக்கூடாது.
மழை விடுற வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கலாமா? தூக்கு கயிறை இவர் பார்த்தா. நீங்கள் டோர் லாக் பண்ணிட்டீங்களா? எனக்கு சைனஸ் இருக்கு. நனைஞ்சா ஜலதோஷம் பிடிக்கும், அப்புறம் தலை வலிக்கும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உள்ள போகலாமா? வெளியே இவ்வளோ ஜோரம் மழை பெஞ்சிட்ருக்கு. எப்படி நனையாமல் வந்தார்? எனக்கு மழையில் நனையாம நடக்க தெரியும். இது நான் மனசில் நினச்சது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஹியூமன் தாட்ஸ் எவால்வ் ஆகிட்டே இருக்கும். அதை ரிசீவ் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு. குழந்தை அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்கு. புயல் இல்லை, குறைய கொஞ்சம் டைம் எடுக்கும். என்ன புயலா? நியூஸில் எதுவும் சொல்லலை? சூழ்நிலை மாற ஒரு நிமிஷம் போதும். கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா லைஃபாக இருந்தாலும் சரி. நீங்கள் எங்கே இருக்கீங்க? அது ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததில்ல, அதான் கேட்குறேன். நானா சின்ன வயசில் ஒர்க் புக்கை பக்கத்தில் இருந்தவன் எடுத்தப்போ அடி உனக்கு விழுந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அது நீயா? உன் வீட்டு முன்னாடி சைக்கிளில் பலூன்ஸ் வித்துக்கிட்டு ஒரு பையன் இருந்தான். அது நீதான். எல்லாரும் கூட என்னோட ஒப்பிடாத. காஃபி குடிக்கலாமா? காஃபி இந்த நேரத்தில்? காஃபி நீ போடுறியா இல்லை நான் போட்டுக்கவா? காஃபி குடித்ததுக்கப்புறம் கிளாரிட்டி தரீங்களா? கண்டிஷன் காஃபியா? இட்ஸ் ஓகே. காஃபியை நான் போடுறேன், நீ உட்காரு. இப்போவும் ஃபில்டர் காஃபி தானா? இன்ஸ்டண்ட்டுக்கு மாற மாட்டியா? மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் உன்னோட தான் இல்லை உன் ஒய்ஃப் வேதாவோட தான்? என்னை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? குடிக்கிறதுக்கு முன்னாடியேவா? ஃபர்ஸ்ட் டைம் நீயும் வேதாவும் ஆர்ஃபனேஜில் சந்திச்சிங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? அதான் எல்லாத்தையும் சொல்றியே. ஆமாம், நீ என்ன பண்ணுற? நானா வாட்ச் பிஸ்னஸ். யூ மீன் வாட்சஸ்? வாட்சிங். இந்த மழை விட்டால் நல்லாயிருக்கும். இவன் கிளம்பிடுவான். அதான் விடாதுன்னு சொன்னல.
சொல்லு, சிவராம ஏன் கொல்லணும்னு நினச்சேன்? நான் தான் சிவராமன். சிவராமனை நான் ஏன் கொல்லணும்? தற்கொலை கூட கொலை தானே. அது அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அதான் என் வேலையே. சொல்லு, வை? அது என் பர்சனல் இஷ்யூ. இதே கேள்வி போலீஸ் கேட்டா சூசைட் அஃபென்ஸ் தானே. நீங்க கிளம்பலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஹேங்கிங் பேட் ஐடியா. ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம். எனக்கு புரியாதது ரெண்டு தான். ஒன்று நான், இன்னொன்று சொசைட்டி. சுயநலமாக இருக்கிற சொசைட்டியில் செட் ஆக முடியல, என்னால் மாற்றவும் முடியல, ஏமாந்து வாழவும் முடியல. அதுக்கு தான் இந்த முடிவு. ஒரு நிமிஷம். அது நான் எழுதின சூசைட் நோட். தெரியும், அதனால தான் படித்தேன். கண்ணாடியில் நீ பார்த்தது உண்மைதான். நாம் உட்காந்து பேசலாமா? முடிஞ்சது. ப்ளீஸ். தெரிஞ்சுக்கணும்னு இருக்கா? அப்போ என்ன போ சொன்ன? அதான் இப்போ உட்கார சொல்கிறேன்ல, ப்ளீஸ். கண்ணாடியில் அதை பற்றி அப்புறம் பேசலாம். காலேஜ்க்கு ஏன் போகலன்னு சொல்லு. போகணும்னு தோணலை. பாடம் எடுத்து போர் அடிச்சிச்சா? வாழ்க்கை படம் சலிச்சிருச்சு. அம்மா இப்போ அதெல்லாம் எதுக்கு? அந்த கயிறு அதுக்கு தானா? அது உனக்கா இல்லை சிவராம்கா? திரும்ப திரும்ப அதே கேட்காத. நீ திரும்ப திரும்ப அதே தானே பண்ணுற. உனக்கு புரியலையா? லெட்ஸ் மேக் இட் சிம்பிள். ஒரு கேம் விளையாடிக்கிட்டே பேசலாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது உன்னோட ஃபீலிங் மட்டும்தான். ஆனால் ஃபேக்ட் உண்மையிலேயே வேற. வாட் எவர், நான் முடிவை எடுத்துட்டேன். ஒருவேளை அது சொல்யூஷனா இல்லைன்னா? உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கா? இதான். இதுவா? எப்படி? சில உண்மைகள் உனக்கு புரியணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற பொய்களை புரிஞ்சுக்கணும். என்ன ரூல்ஸ்? லைஃப்பில் வாழ ரூல்ஸ் கிடையாது. ஒன்று ஏமாற்றணும், இல்லை ஏமாறாமல் வாழணும். பட் அடுத்தவங்களை பொறுத்து பிஹேவ் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி தான். என் ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி நீ பிஹேவ் பண்ணணும். என் காயின் பக்கத்தில் உன் காயினை வைக்கணும். என் காயின் கலரை நீ மாற்றணும். சிம்பிள். பட் த கீ பாயிண்ட், முதல்ல யார் மாற்றுறாங்கன்றதை விட லாஸ்ட்டில் யார் அதிகமாக மாற்றிருக்காங்கன்றது தான் முக்கியம். பிளாக் அண்ட் ஒயிட். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற நல்லது கெட்டதுக்கான சிம்பிள். எப்போ எப்படி வேணாலும் மாறலாம். இந்த கேமில் நடக்க போகிறது அதுதான். எந்த கலர் எடுக்க போகிற? டார்க்கில் இருக்கல்ல, ஒயிட் எடுத்துக்கோ. முதல்ல யாரு? வெளிச்சம் இல்லைனா என்ன ஆகும்? இருட்டு. அப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்ட். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்ன? நான் எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டேன். விளையாட்டில் தான் எல்லாம் புரியும்னு. ஆடு. இப்போ சொல்லு, ஏன் தூக்கு போட்டுக்கணும்னு நினைக்கிற? இந்த சொசைட்டி எனக்கு செட் ஆகலை. இந்த பிரச்சனை உனக்கா சிவராம்கா? இதே கேள்வி எத்தனை தடவை கேட்ப? உனக்கு பதில் தெரிகிற வரைக்கும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாது. ட்ரஸ்ட் மீ.
எல்லாரையும் நம்பி தான் இந்த நிலைமையில இருக்கேன் நான். உனக்கு லைஃப் புரியல. ஹியூமன் ரிலேஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் எக்கனாமிக்கல் ரிலேஷன்ஸ். அதனால தான் வேதாவும் என்னை விட்டுட்டு போயிட்டா. அவ போனது தப்புன்றியா? கண்டிப்பா. எப்படி? அது எனக்கு தெரியும். உனக்கு தெரியாது. உண்மையாவே உனக்கு தெரியாது. நான் ப்ரொஃபஸருங்கிறத மறந்துடாத. சரி சொல்லு, வேதா அதுக்கு போனா உன் மேல இருக்கிற கோவத்தாலையா, பொண்ணு மேல இருக்கிற பாசத்தாலையா? ரெண்டும் இல்லை. மூணாவது என்ன இருக்கு? என் கூட லைஃப் ஹாப்பியா இல்லைன்னு சொன்னா, செக்யூரிட்டி இல்லைன்னா, ஃபியூச்சர்ல கேரண்டி இல்லைன்னா. அதான் உண்மை நினைக்கிறியா? அவ அதுதான் உண்மை நினைக்கிறா. அப்ப எது உண்மை? நான் ஏமாந்துட்டு இருக்கிறது தான் உண்மை. என் மேல காதல் போயிடுச்சுங்கிறது தான் உண்மை. காதல் இல்லாம தான் உன் கூட குழந்தை பெற்றுக்கிட்டாளா? அது காதல் தேவையில்லை, 2 பேரும் சேர்ந்தா போதும். அது உன்னோட ஃபீலிங். தெரியாம பேசாத. அப்ப புரியுற மாதிரி சொல்லு. உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? சிவராமுக்கு தேவைன்றதால. Crazy. I was born with a silver spoon, but my brought up wasn't on a better process. என்ன சொல்ற? ஒன்னா ரெண்டா, பசின்னு ஒருத்தன், பஞ்சம்னு ஒருத்தன், இப்படி ஒவ்வொருத்தனும் அடுத்தவனை பயன்படுத்திக்க தான் இருக்கான். கடைசியில் வேதாவும் அப்படித்தான். சிவராம், வாசு வந்திருக்காரு. ஏ வாசு, உட்காரு. எப்படி இருக்க? குட் அண்ணா, நீங்க? குட். அது அண்ணா, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓ கூல். என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு. ஆல்ரெடி நிறைய பக்கம் ட்ரை பண்ணிட்டேண்ணா, ஆனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தான். ஷோர். எவ்வளோ வேணும்? ஒரு 5 crores. 5 crores-ஆ? அவ்வளோ லிக்விட் கேஷ்னா இப்போ? நான் லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேண்ணா. கேரண்டி கேட்குறாங்க. ஸோ ஏதாவது கேரண்டி கொடுத்தா? யா, தட் ஒர்க்ஸ். நான் லேண்ட் பேப்பர் செக்யூரிட்டி கொடுக்குறேன். பேப்பர் ஒர்க்கை ரெடி பண்ணிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் அப்போ போய் அதுக்கான வேலையெல்லாம் பார்க்குறேன். நான் வரேண்ணே. நான் போயிட்டு வரேன். இங்க பாரு, இவனுக்கு வாங்க தெரிஞ்சிருந்தா நானே கட்டி கொடுத்துருப்பேன். ஆனா அவனுக்கு கொடுக்கறது தான் தெரியும். ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியா? கேட்டா உடனே கொடுத்துருவியா? என்ன பிசினஸ், எப்ப தருவ, எப்படி தருவேன்னு இதெல்லாம் கேட்க மாட்டியா? அவன் என் தம்பி வேதா. நல்லது பண்றவங்களுக்கு கெட்டது தெரியாது, ஏமாத்துறவங்க கிட்ட நல்லது இருக்காது. எங்க அப்பா சொன்னதை கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணிடாத. ஹலோ சிவராம். ஹலோ சார், காஃபி போட்டுப்பா. ஓகே. இல்லை, அதெல்லாம் வேண்டாம்மா. உன்னோட சித்தப்பா கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. சொத்துல சரிபாதி வேணுங்கிறாரு. இந்த நேரத்தில் உன்னோட பேரண்ட்ஸ் இல்லைங்கிறது ஒரு குறை தான். ஆனால் நோ ப்ராப்ளம். அது பரம்பரையாக வந்த சொத்து இல்லை, உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துன்னு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா நாளைக்கு ஃபைல் ரெடி பண்ணிடலாம். வேண்டாம் சார், எனக்கு பணத்தை விட மனுஷங்க தான் முக்கியம்.
இந்த சின்ன விஷயத்துக்காக எதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ற? இது சின்ன விஷயமா? இது ஓ லைஃப் மட்டும் இல்ல, உன்னை நம்பி நானும் பாப்பாவும் இருக்கோம். நீ ஊருக்கே பங்கு கொடுப்பேனா எப்படி? நாளைக்கு என்ன நாங்க நடு ரோட்ல நிக்கிறதா? What the hell are you talking? எனக்குள்ள இருக்கிற இந்த குவாலிட்டியை பார்த்ததுன என்ன கல்யாணம் பண்ணிருக்க, இப்பயே செட் ஆகாதுங்கற. மாறினது நீயா நானா? நான் தான் சிவராம், நான் இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் மாற வேண்டியதுதான். உன்னோடது சுயநலம். நீ சுயநலங்கற, நான் அத செக்யூரிட்டிங்கற. நாளைக்கு ஏன் நிலைமை என்ன ஆகுறது? ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. சிவராம் அவனா அங்க இருக்கான், போய் பாரு. அடி பலமா பட்ட மாதிரி இருக்கு. ஆமா சார், பிளட் லாஸ் நிறைய இருக்கு. எங்க நடந்துச்சு? ராஜேந்திர நகர் சார். சர்வேலன்ஸ் கேமரா கூட இல்ல இல்லையா? ட்ரங்க் அண்ட் டிரைவா? ரொம்ப பலமா அடிச்சிருக்க. நான் ஆக்சிடென்ட் பண்ணனா? கண்ணு முன்னாடி அடிபட்டு இருந்தாரு, ஹெல்ப் பண்ண வந்தேன், அவ்வளவுதான். ஆக்சிடென்ட் பண்ற ஒவ்வொருத்தனும் இப்படிதான் சொல்லுவான். நான் பண்ணல சார். ஏய், ஸ்டேஷனுக்கு வாடா. சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார், நான் பண்ணல சார், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சிவராம், நல்லதுக்கும் கெட்டதுக்கும். எங்க அப்பா அன்னைக்கு சொன்னது எனக்கு இப்பதான் புரியுது. நீ குடும்பம் நடத்துறதுக்கு அன்ஃபிட் ஆனவன். எல்லா பொண்டாட்டியும் புருஷன்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? செக்யூரிட்டி, லைஃபுக்கு ஒரு கேரண்டி. நீ இப்படி இருந்தேன்னா என்ன கொடுப்ப சொல்லு? அதனால ஃபைனலா சொல்றேன், எங்களுக்காக இவங்க எல்லாரையும் விடுறியா இல்ல அவங்களுக்காக எங்களை விடுறியா? நீயோ யோசிச்சுக்கோ. நாளைக்கு காலையிலக்குள்ள முடிவு சொல்லு. என்ன டிசைட் பண்ண? இப்ப என்ன பண்ண சொல்ற? நீ உன் முடிவை மாத்திக்க மாட்டாதானே? அது பிறக்கும் போதே வந்த குவாலிட்டி வேதா, மாத்தினாலும் மாறாது. என்ன பண்ற? உனக்கு உன்னோட டிசிஷன், எனக்கு என்னோட டிசிஷன். இது என்னோட தப்புங்கற மாதிரி பேசுற? இல்லையா? ஒரு தடவை இல்ல, ரெண்டாவது தடவை இல்ல, ஒவ்வொரு தடவையும் இதேதான். அட்லீஸ்ட் குழந்தைய பத்தியாவது யோசி. அதனாலதான் போறேன். நீ ஒரு நல்ல மனுஷன் சிவராம், ஆனா குடும்பத்தை மேனேஜ் பண்ண தெரியல. நல்ல மனுஷன் சிவராம், ஆனா குடும்பத்தை மேனேஜ் பண்ண தெரியல. நீ ஒரு நல்ல மனுஷன் சிவராம், ஆனா குடும்பத்தை மேனேஜ் பண்ண தெரியல.
இங்கே மனுஷனா வாழறத விட நல்லவனா வாழறது தான் கஷ்டம். இந்த மொத்த உலகமும் சுயநலத்தால நிறைஞ்சிருக்கு. I lost my money. I lost my happiness. அப்பவே டிசைட் பண்ணிட்டேன், நான் இந்த சுயநலமான உலகத்துக்கு ஏத்தவன் இல்லைன்னு. இதுக்கும் வேதாவுக்கும் என்ன சம்பந்தம்? வெளியாளுங்க எல்லாரும் எனக்குள்ள பயத்தை வளர்த்தாங்க. என் பொண்டாட்டி என்னுடைய பயத்தை பலவீனமாக்கிட்டா. இங்க வாழ்றவங்க எல்லாரும் அட்டைப்பூச்சி மாதிரி அடுத்தவங்க மேல ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துருவாங்க. தப்பு உன்னோடது. எஸ், 100% உன்னோட தான். ஆமாண்டா, நீ அவங்கள மாதிரி ஒருத்தன் தானே. அதனாலதான் இந்த தப்பு உனக்கு புரியல. நீ புரியாம பேசுற. நான் என்ன தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன்? சத்தமா கத்தாத. ஏன் கத்தக்கூடாது? ஏன் என் வீட்டுக்கு வந்து என்ன தப்புங்கிற? நீ குடி போதையில பேசிட்டு இருக்க சிவராம். ஆமாண்டா, குடிச்சிருக்க, என்ன வேணாலும் பண்ணுவேன். மாமானே வெளியே போடா. என்னடா பாக்குற? வெளியே போடா. நேற்று வரைக்கும் இவன் முட்டாள்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவன் பெரிய ஏமாளி. இவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே புரியல. இது எப்படி பாசிபிள்? இவன் குடிச்ச சரக்குலாம் எங்கே போச்சு? எதுக்காக வெளியே போகிறேன்? நான் இங்கே தான் இருக்கேன். எங்கே சுற்றி தேடிட்டு இருக்க? இங்கே பாரு, அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம். கரெக்டாக தான் பார்க்குற. நான் தான் நேரம் பேசுகிறேன். என்ன இப்படி பயந்து போகிற? தினமும் பார்த்துட்டு தானே இருப்ப. அட என்ன இவன் இந்த பக்கம் வரான்? ஒரு வேளை உட்கார போறானா? டேடே வேணா, உட்காராத, செத்துருவேன். ஐயோ, நல்ல வேலை தப்பிச்சண்டா சாமி. அட எதுக்காக நீ அப்படி பயப்படுற? அவன் ஒரு இறகு தான், லைட் வெயிட் தானே. லைட் வெயிட்டு தான் எனக்கு தெரியும். நான் சாகிறதுக்கு அது போதாதா? ஆமா, ஒரு செகண்ட்ல தப்பிச்சண்டா. என்னண்ணே இவன் ஏதோ பார்க்குற மாதிரி பார்க்குறான். என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியல. என்ன நீங்க பேசுறீங்க? எனக்கு வேற அது கேக்குது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? லக்ஷ்மி கணபதி மூவிஸ் வழங்கும் இளவரசி அறை 1 2 3 4 5 6 7 8. செவத்துல உட்காந்து படம் நல்லா தான் பாக்குற. கொஞ்சம் அவனை மூச்சு வாங்க விடு, கன்ஃபியூஸ் பண்ணாத. நாங்க எதுக்கு சொல்லணும்? ஒரு ரூம்குள்ள போய் பாரு. அது நீதான் ப்ரோ. என்ன பயங்கரமா ஷாக் ஆயிட்டியா? அவ்வளவுதான், ஆட்டம் முடிஞ்சது, கடையை சாத்தியாச்சு. எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? நீ தானே சாகணும்னு நினைச்ச. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு.
சோலாய் போயிட்டான் இந்த சிவராமன். நம்ம அண்ணனுக்கு கோவிந்தா கோவிந்தா. சொல்லுங்க பெரியவரே, அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஆமா, அவர் பெரிய ஆளு. 2 பேரும் உட்காந்து பஜனை பாடுங்க, நான் ஆடுறேன். டேய் பள்ளி, வாலாட்டுற அளவுக்கு ஈஸி இல்லை டான்ஸ் ஆடுறது. கால் சறுக்குனா கீழே விழுந்துருவேன். வணக்கம். இந்த சிறிய உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்கள் யூசர் ஐடி சிவராமையா. பாஸ்வேர்ட் எப்படி செத்தேன்னு எனக்கே தெரியல. அவன் கதையை விடுங்க. சாகிறதுக்கு முன்னாடி நீ எதை பார்த்தியோ? அடுத்த ஜென்மத்தில் அதுவாக தான் போறப்ப. நீ எதை பார்த்த? பிளடி காக்ரோச். அவன் என்ன தாண்டா பார்த்தான்? டேய், படுக்கிறதுக்கு முன்னாடி கிச்சனில் சிக்கன் சாப்பிட்டு என்ன தானே பார்த்த? அட, உன் வாயில இட்டடிக்க ஒன்றும் இல்லடா, செவுத்துல இருந்த என்ன தான் பார்த்தான். அவன் ஏற்கனவே குழம்பி போயிருக்கான். நடுவில் நீங்கள் ஏன்டா? அன்பான பயணப்பள்ளி சிவராமையா, உங்க கர்ம பலனால நீங்க இறந்துட்டீங்க. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதான் உண்மை. அட, நீ தலையாட்டினா மட்டும் இந்த பள்ளி பெட்டு மேலே விழுவானா? உன் பாடி பெட்லேருந்து எழுந்துருமா? நான் செத்து போல எதையும் குடிக்காம தூக்கு போட்டுக்காம எப்படி சாவேன்? யோ, பாடி இல்லைன்னா என்னையா, பிரெயின் இருக்குல்ல. என்னையா நம்பலன்ற? கண்ணு முன்னாடி எல்லாமே தெரியுது, நாங்கள் பேசுறதெல்லாம் கூட கேட்குது. இந்த ப்ரூஃப் உனக்கு போதாதா? என்ன ப்ரோ, நீங்க தானே சாகணும்னு நினைச்சீங்க, அப்ப இப்ப ஏன் கத்துறீங்க? என்ன கத்துனாலும் எதுவும் மாறாது. உண்மைதான், நான் சாகணும்னு தான் நினைச்சேன். ஆனா அப்படி பார்க்காதீங்க ப்ரோ, எனக்கு எதுவும் தெரியாது. யோ, எனக்கு எதுவும் தெரியாதியா? நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. எதுவுமே நடக்கல. ஏமாந்து வாழறதை விட சாகிறதே பெட்டர்னு நினைக்கிறேன். செத்தா எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைச்சேன். இந்த உலகத்தோட கனெக்ஷன்ஸ் எனக்கு கட் ஆயிடும்னு நினைச்சேன். நான் நினைச்சது தப்பாயிடுச்சு. நான் எல்லாரையும் பார்க்கறேன், பேசுறதெல்லாம் எனக்கு கேட்குது. இப்ப நான் என்ன பண்றது? எங்க இருக்கிறது? எவ்வளவு நாள் இருக்கணும்? இதுக்கப்புறம் என்னோட நிலைமை என்ன? எனக்கு எதுவுமே புரியல. உடனே இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லணும். யார்கிட்ட சொல்லுவேன்? யார்கிட்டனா? யாரை பார்க்கறேனோ அவங்க கிட்ட சொல்லுவேன். என்னால என் பாடி இப்படி அனாதை பணமா போட முடியாது. உனக்கு அந்த வாய்ப்பே இல்லை. நீ பேசுறது யாருக்கும் கேட்காது. நீ யாருக்குன்னுக்கும் தெரிய மாட்டேன். நீ போய் சொல்ற. இவ்வளவு நேரமா என்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறேன். யாரு? அந்த தொப்பியா? ஓ தம்பி, இந்த பெரிய பஞ்சாயத்து முக்கியமான காரணமே அவரு தான். அவர்கிட்டயே உதவி கேட்பியா? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? என் சாவுக்கு காரணம் அவரா? சாவுக்கு இல்ல தம்பி, சாகணும்னு நினைச்ச உன் எண்ணத்துக்கு. யோ, இந்த தலையை சுற்றி மூக்கு தொடர வேலைலாம் வேணாம். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு சொல்லு. பாவம், அவன் குழம்பி போய் நிற்கிறான். நான் சொல்கிறத கவனமாக கேளு. நீ யார் கூட சேர்ந்து கேம் விளையாடினியோ, நீ யாரை திட்டி கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்தி விட்டியோ, அவன் வேற யாரும் இல்லை, களி. களியா? அப்படின்னா? ப்ரோ, நீங்க உண்மையாவே டீச்சரா இல்ல ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு வந்தியா? உனக்கு களி கூட யாருன்னு தெரியாதா? எனக்கும் களிக்கும் என்ன சம்பந்தம்? அவருக்கு உன் கூட மட்டும் இல்லை, இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொருத்தர் கூடயும் சம்மந்தம் இருக்கு. களி இந்த யுகத்துக்கு அதிபதி. அதல விதல சுதல தலாத்தல மகாத்தல ரசாதல பாதாள பூலோக புவர்லோக துவர்லோக சுபலோக மகர்லோக ஜனலோக, இப்படி எல்லா யுகத்தையும் சேர்ந்த கலியுகத்துக்கு அதிபதி. அவர் காலத்தை பயன்படுத்துவார், மனுஷனோட எண்ணத்தில் கூட விளையாடுவார், உன் ஆசைகளில் கூட வாழுவார், உனக்கு ஆசையை தூண்டுவார், அது உனக்கு கிடைக்காமலும் பண்ணுவார். அவன் உருவம் இல்லாத ஒரு ராட்சச. அவன் இருக்கிற இடத்துல அந்த கடவுள் கூட இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒருத்தனோட நீ பிரச்சனை வச்சுக்கிட்ட, அவனை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பியிருக்க. அவருக்கு விருப்பம் இருந்தால் வழி காட்டுவார், வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா வழியே இல்லாமல் பண்ணிடுவார். அப்படியாப்பட்ட ஒருத்தர் என் லைஃப்ல எதுக்காக வரணும்? அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இங்க பார்ப்பா நேரம்.
ஏதோ நடந்தது நடந்து போச்சு, நீ எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டியா? இல்லை, நான் நடந்த விஷயத்துக்கும் நடக்கிற விஷயத்துக்கும் மட்டும்தான் சாட்சி. நடக்க போகிறது என்னன்னு தெரிஞ்சாலும் அதை சொல்கிற உரிமை எனக்கு இல்லை. ஏன்னா நானும் அந்த களிக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். போகணும்னு நினச்சா போயிட்ட, இப்போ உனக்கு என்னையா பிரச்சனை? சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைப்பாங்க. ஆனால் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்கும்னு என்ன மாதிரி புரிஞ்சுப்பாங்க. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல. இவ்வளோ நாளாக நான் வாழ்ந்த பாடி அப்படி பார்க்க முடியல. என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் ஞாபகத்துக்கு வராங்க. என் இதயத்தை அப்படியே யாரோ நசுக்கிற மாதிரி இருக்கு. அது வாழணுங்கிற ஆசையா இல்லை வாழ முடியலங்கிற பலியான்னு எனக்கு தெரியல. இன்னும் எவ்வளோ நாள் இப்படி? என்ன பண்றது? எங்க போறது? பாடியை புதைச்சி முடிச்சிட்டல்ல, ஃபீலிங் எப்படி இருக்கு? உன்னோட பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. வா உக்காரு. நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவ்வளோ பேசினேன். என்னை பார்த்து வராத பயம் என் பேரை கேட்ட உடனே வந்துடுச்சா? சரி விடு, செத்த பாம்பை ஏன் திரும்ப கொல்லணும்? வா உக்காரு. உக்காரு. சொல்லு சிவராம், எப்படி இருக்க? உன் மனநிலைமை எப்படி இருக்கு? போதை இறங்கிடுச்சா? ஏன் வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இந்த கேள்வி கிட்ட முதல் ஆள் நீ தான். அதான் உன் மேலே எனக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். சொல்லு உன் ஃபீலிங் எப்படி இருக்கு?
சொல்லு. ஏன் என் எமோஷன்ஸோட விளையாடுற? நீ என்ன மனுஷன்? நான் மனுஷன் யார் சொன்னது? என் கண்ணாசிவுக்கு சுத்துற அந்த நேரம் சொல்லிச்சா, இல்லை என் கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த பல்லி சொல்லிச்சா? எதுவாக இருந்தா என்ன, அதை தானே பண்ணுற. இப்போ யாரோட ஸ்டெப்பு? என்னோடது. நான் சொல்றது உனக்கு புரியலையா? இந்த விளையாட்டை நான் விளையாடினதே கண்ணாடியில் ஏன் என் முகம் தெரியலங்கிறது தெரிஞ்சுக்கதான். அதை தவிர எல்லாத்தையும் சொன்னேன். இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு ஆடணும்? உனக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி தான். இன்னும் தெரிய வேண்டியது எவ்வளோ இருக்கு தெரியுமா? நீ ஆசையை தூண்டுவேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் ஆட மாட்டேன். அப்படியா? அதையும் பார்க்கலாம். அது சரி, நீ விஷமும் குடிக்கல தூக்கலையும் தொங்கல, எப்படி சத்த நினைக்கிற? பாடியை பதிச்சிட்ட சரி, இப்போ உன்னோட நிலைமை என்ன? எவ்வளோ நாள் இப்படி இருப்ப? எத்தனை நாள் வேதனையோட இருப்ப? கொஞ்சமாவது யோசிச்சியா? இப்போ உனக்கு வயசு 30. உனக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு தெரியுமா? இந்த விளையாட்டை ஏன் உன் கூட விளையாடுறேன்னு தெரியுமா? பசி இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதும் ஆசை இல்லாதவனுக்கு ஆசை தோன்றதும் ரெண்டு ஒன்று தான். கிளம்புங்க. இப்போ உனக்கு அந்த ரெண்டுமே வரும் பாரு. சாரி சிவராம், நீ என் மேல கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா வேற வழி இல்ல. நான் உன் மேல உள்ள கோவத்திலயோ வெறுப்பிலையோ போகல. நம்ம லைஃப் ஹாப்பியா இருக்கணும்னு தான் போனேன். இத்தனை நாளா நீ ஏமாந்துகிட்டே தான் இருக்க. இப்பவாது நானும் பாப்பாவும் உன் லைஃபை விட்டு தூரமா போனா நீ மாறிடுவேன்னு நினைச்ச. நாங்க போனோம். ஐ லவ் யூ சிவராம். நம்ம வாழ்க்கை முழுக்க குழந்தையோட ஹாப்பியா இருக்கணும்னு தோணுது. என்ன இதெல்லாம்? ஆசையை தூண்டுறது. எதுக்காக என் லைஃபோட விளையாடுற? நான் எல்லாரோடையும் விளையாடுவேன். ஏன்? சும்மாதான். சும்மாதான்? நான் பார்த்தது உண்மைன்னு எப்படி நம்புறது? என்ன ப்ரூஃப்? ப்ரூஃப் வேணுமா? அப்படின்னா கேளு. இது என்னன்னு தெரியுமா? உன் இதய துடிப்பு, உன் ஹார்ட் பீட். எவ்வளோ நேரம் ஆடியோ கேட்ப? அங்க பாரு. தலை சுத்துதில்ல? நீ 30 வருஷமா வாழ்ந்த பாடிக்கு இன்னும் 30 நிமிஷம் தான் இருக்கு. அது என்னோட ஹார்ட் பீட்டா? அப்படின்னா நான் இன்னும் சாகலையா? முப்பது நிமிஷமா? என்ன இதெல்லாம்? இப்போ உன்னோட மூதான். ப்ளீஸ் பதில் சொல்லாம என்னை விளையாட சொல்லாத. அரை மணி நேரம் தான் இருக்கு. டைம் அவுட் ஆயிட்டா என்னால் எதுவும் பண்ண முடியாது. இப்போவே சொல்கிறேன். இப்போ சொல்லு, நான் இன்னும் சாகலையா? உயிரோட இருக்கன்னா என்ன பண்ணுவேன்? செத்துட்டேன்னு சொன்னால் என்ன சொல்லுவேன்? இந்த ரெண்டுத்துல எது உண்மை? ரெண்டுமே உண்மைதான். உன் நிலைமை அப்படி இருக்கு. என் எமோஷன்ஸோட விளையாடாத. இங்க என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது எனக்கு எதுவுமே புரியல. கிளியரா சொல்லு ப்ளீஸ். கழுத்து பிடிச்சி தள்ளின கையால கும்பிடுற பத்தியா? பிடிச்சிருக்கு. சொல்கிறேன் கேளு. சூசைட் பண்ணிக்கணுன்ற ஸ்ட்ராங்கான முடிவால் உன் பாடியை விட்டு வெளியில் வந்துட்ட. என் கையில் மாட்டிக்கிட்ட. ஒவ்வொரு ஹியூமன் பாடிக்கும் எக்ஸ்பிரி டைம் இருக்கிற மாதிரி அந்த பாடிக்கும் இருக்கு. இன்னும் 25 நிமிஷத்தில் அந்த உடம்புக்குள்ளே போகலன்னா, நான் போகலனா இதுக்கு முன்னாடி நீ புதைச்சல்ல, அதே தான் நடக்கும். ஆனால் இந்த தடவை பெர்மனன்ட். என்ன மீறி நீ எதுவும் பண்ண முடியாது. ஜென்ரலாக குடிமி கையில் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, பட் உன் பேட் லக்.
உன் சோல் என் கையில் இருக்கு. ப்ளீஸ் என்னை போக விடு. ப்ளீஸ் என்னை போக விடு. வெளியே வந்த மாதிரி ஈஸியாக உள்ளே போக முடியாது. கண்டிஷன் சப்ளை. என்னது? உடம்புக்குள்ளே போகணும்னு தோணுதா? ஆமா. வாழணும்னு தோணுதா? ஆமா ஆமா ஆமா. அப்போ இதில் ஜெயிச்சு காட்ட. ஜெயிச்சு என்னை விட்டுருவியா? கண்டிப்பா. ஆனால் நீ ஜெயிக்க மாட்ட, ஜெயிக்க விடவும் மாட்ட. என்னை பார்த்து பயப்படுறவங்கள பார்த்துருக்கேன். எதிர்த்த முதல் ஆள் நீ தான். அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேனா? ஆடு. இந்த களிக்கிட்ட ஆடி ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம். முயற்சி பண்ண. இந்த ஆட்டத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அது கேம் முடியும் போது தான் தெரியும். ஜெயிச்சாதானா? தோத்தாலும் தெரியும். உனக்கெல்லாம் தெரியும்ல. உனக்கும் தெரியணும்ல. டைமை வேஸ்ட் பண்ணாத. என்கிட்ட 22 நிமிஷம் தான் இருக்கு. தோக்க போகிற ஆட்டத்துலேயும் ஃபோக்கஸை கட்டுற பற்றியா? பிடிச்சிருக்கு. இப்போ சொல்லு. நீ பேசி முடிக்கிற வரையும் கிளாக் ரன் ஆகும். பண்ணுறத எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன சொல்கிறான் பாரு. டேய், நீ பேசியே சாகடிக்காதடா. செக்யூரிட்டிக்காக லேண்ட் பேப்பர்ஸை கொடுத்த பேங்க்காரங்க ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணிட்டாங்க. கண்ணு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட். ஹெல்ப் பண்ணலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் ஆக்சிடெண்ட் கேஸை ஏமேலே ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்படி 1 2 4க்கு 1. டெலிவரி பார்த்த டாக்டர்லேருந்து சுடுகாட்டில் எரிக்கிறவன் வரைக்கும் எல்லாரும் சுயநலவாதிங்க தான். அதுக்காக தான் நான் இந்த சொசைட்டிக்கு செட் ஆக மாட்டேன். காட்டில் விலங்குங்க கூட பசிச்சாதான் வேட்டையாடும். ஆனால் இங்கே மனுஷங்களோட பசி சாகாது, தேவையும் தீராது. இந்த உலகத்தில் தான் வேதா எனக்கு அறிமுகமானா. எனக்குள்ளே இருக்கிற எந்த குவாலிட்டி பிடிச்சதுன்னு சொன்னாலோ அதையே அவள் மாற்றிக்க சொன்னா. முடியாதுன்னு சொன்ன. குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா. இப்போ உன்னால தான் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சும் வாழ முடியாத வாழ்க்கை என்னோடையது. 20 நிமிஷம் தான் இருக்கு. வந்தாடு. கிளாக் பாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்ன. கிளாக் பாஸ் ஆச்சு, ஆனால் டைம் ரன் ஆயிடுச்சு. இந்த டைமில் கூட என்ன நீ ஏமாத்திருக்க பத்தியா? நான் என்ன பண்ணுறது? என் நேச்சரே அதுதான். என்ன இப்படி ஏமாத்துற? ஒயிட்டும் பிளாக் ஆயிடுச்சு. ஆமாம், ஏமாத்திரம் தான். 70 வருஷ வாழ்க்கையை 30 வயசுல முடிக்கணும்னு நினைக்கிறது ஏமாத்தில்லையா? என்ன அப்படி பார்க்குற? பிறந்த எல்லாருக்குமே டைம் ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்கும். பாதியிலே போயிட்டா மிச்சம் இருக்கிற காலம் வரையும் பாடி இல்லாமல் தான் இருக்கணும். சந்தோஷம், துக்கம், வேதனை, ஆசை எல்லாரும் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை அனுபவிக்கிற வாய்ப்பு மட்டும் இருக்காது. அது எல்லாத்தையும் நீ நினச்சி வேதனைப்படுற ஒரு வழி மட்டும்தான் இருக்கும். இன்னொரு வாழ்க்கை இருக்காது. அப்போ உனக்கு தோணும் சாகிறத விட வாழ்றதே மேலுன்னு. சூசைடு ஒரு பாவம் மட்டும் இல்லை, அது ஒரு மர்டர். யூ கில்லிங் எ சன், எ ஃபாதர், எ பிரதர், எ ஹஸ்பண்ட், எ சிட்டிசன். எல்லா கேரக்டர்ஸையும் கொன்ன மாதிரி தான். பார்க்குறியா? நீ நினைச்ச சொல்யூஷன் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறியா? பாரு. உன் டெத் டே 1. ரெண்டாவது நாள். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மேடம். சூசைட் கேஸுன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். விஷயம் என்னென்னா
இன்சூரன்ஸ் வராமலும் போகலாம். இது என்ன டே 3 பாரு. இப்போ உனக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த மொத்த சொத்தும் என்னோட தான். இந்த வீட்டையும் உன் புருஷன் போகும்போது என் பேரில் தான் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். அதை நான் தான் எழுதி வாங்கிட்டேன். என்ன இருந்தாலும் நீ எனக்கு பொண்ணு மாதிரி தான். நான் எதுக்கு கழுத்தெல்லாம் பிடிச்சி வெளியே தள்ளிக்கிட்டு, நீயாவே போயிட்டேன்னா நல்லது. என்ன சொல்ற? எவ்வளோ தூரம் போகணுமோ, பொம்பளை பிள்ளை வேற, இதை வச்சுக்க. பார்த்தல நடக்க போகிறது இதுதான். அப்போ பேரண்ட்ஸை வேண்டான்னு உன்னை நம்பி வந்தா இப்போ அவங்கக்கிட்டேயும் போக முடியாது. நீ அவங்களுக்குன்னு எதையும் வைக்கல. இப்போ அவங்கள யார் பார்த்துப்பா? மிருகங்க காட்டை விட சமுதாயத்தில் தான் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி மிருகங்களுக்கு நடுவில் அவங்கள தனியாக விட்டுட்டு அலறதை தவிர உன்னால் எதுவும் பண்ண முடியாது. ஆடு. அன்னைக்குனா இன்னைக்கு சிவராம் ஐயா ஆட்டம் முடிஞ்சுது. கடையை சாத்த வேண்டியதுதான். ஏண்டா பள்ளி, உன்னையும் இப்படி தான் தோக்கடிச்சானா? நீ வாய மூடுறா. சிவராம் ஜெயிச்சா நல்லா இருக்கும். கத்துற இவனுக்கு சோர்வு, ஏமாத்துறவங்களுக்கு வெற்றி. பாயிண்ட் தானே? டேய், அந்த கம்பவுண்ட்ல போய் நீ ஸ்விம்மிங் பண்றா. நேரம் என்ன சிவராம் ஜெயிப்பானா? நான் சொல்லக்கூடாது, ஆனால் களியை எதிர்த்து யாரும் ஜெயிக்க முடியாது. என்ன சார், எப்பவாவது ஒரு நல்ல பதில சொல்லியிருக்கீங்களா? இன்னும் என்ன மிச்சம் இருக்கு? என்ன ஏன் பாக்குறீங்க? இது ஃபேர் கேம் இல்ல. ஃபேர் கேம்னா எத்திக்ஸோட விளையாடுறது. எத்திக்ஸ்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. எத்திக்ஸ் வேல்யூ கேட்க நல்லா இருக்கும், வாழ நல்லா இருக்காது. 3 விஷயத்துக்கே வருவோம். ஜெயிக்க தானே விளையாடுற. இப்போ தோத்துக்கிட்டு இருக்க, என்ன பண்ண போற? உன் எத்திக்ஸ் வேல்யூஸ்லாம் என்ன ஆச்சு? உன்னை ஜெயிக்க வைக்கலையே, உன்னை காப்பாத்தலையே. ரூல்ஸ் லைஃப்ல இல்லாம இருக்கலாம், ஆனா கேம்ல இருக்குல்ல. அதை வச்சதே நான் தானே. நான் தோத்துருவேன்னு தெரிஞ்சும் ஏன் என்ன விளையாட வைக்கிற? பாதியில நிறுத்தக்கூடாது. லைஃபா இருந்தாலும் சரி, கேமா இருந்தாலும் சரி. இது ஏன் லைஃப்? நீ யார் டிசைட் பண்றதுக்கு? இந்த லைஃப் யார் கொடுத்தா? யார் கொடுத்தா என்ன? கஷ்டப்பட போறதுன்னா வாழ போறதுன்னா. கேம் ஆட சொன்ன, ஜெயிக்க சொன்ன. ஆனா இப்ப இது என்ன? ஆப்ஷன் கொடுக்காதவன் எதுக்கு என்ன ஆட வைக்கிற? புரிஞ்சதில்ல. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? எனக்கு டென்ஷனால தலையே வெடிக்குது. அட நேரம் அண்ணா, இவன் வால் உடஞ்சாலும் வளர்ந்துரும். இதுல யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க. சொல்லக்கூடாது. இவன் ஒருத்தன் மனுஷங்க 3 முடிச்சுல லாக் ஆனா, இவன் 3 முள்ளுல லாக் ஆயிருக்கான். நீ தோத்துட்ட சிவராம். வேற என்ன பண்றது? விளையாட சொன்னா விளையாடிக்கிட்டு இருக்க. விளையாடினா எல்லாம் புரியும்னு சொன்ன. அப்ப நான் யோசிக்கல. ஆனா இப்ப எல்லாமே புரியுது. எந்த பிரச்சனைக்கும் சூசைட் சொல்யூஷன் இல்ல. எனக்கு அது புரிஞ்சிருச்சு. எனக்கு இப்ப வாழணும்னு தோணுது. குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு தோணுது. ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ். தூக்கில போடுறவன கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. இதான் என் கடைசி ஆசை நினைச்சுக்க. ஒரு சான்ஸ் ப்ளீஸ். சான்ஸ் உனக்காகவா, உன் ஃபேமிலிக்காகவா? என் ஃபேமிலியோட இருக்கணும்னா நான் உயிரோட இருக்கணும். என்ன நீ நம்புறியா? இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டே வாழ்ந்தேன். இப்ப வாழறதுக்காக நம்புறேன். உனக்கு இப்ப விளையாட்டோட வாழ்க்கையும் புரிஞ்சிச்சு சிவராம். இப்ப சொல்றேன் கேளு. நான் ஒரு பிரச்சனை மாதிரி. நீ எப்படி பார்க்குறியோ நான் அப்படி தெரிவேன். நீ என்ன நம்புறல்ல? ஆல் ரைட், ஆடு. லாஸ்ட் மினிட் ஃபேர் கேம் ஆடலாம். நீ சொன்ன மாதிரி ஆடலாம். ஒரே ஒரு காயின் தான், ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இருக்கு, ஒரு நிமிஷம் தான் இருக்கு. நீ ஜெயிச்சிட்ட, உன்னை விட்டுடுற. டைம் ஸ்டார்ட்ஸ் now.
ஒரே காயின் ஒரே ஸ்டெப், ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டெப். கடந்த காலத்தை அது மாற்றலைனாலும் ஃப்யூச்சர் அது மாற்றும். அது கேமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. எல்லாரும் விளையாட்டு சந்தோஷத்துக்காக ஆடுவாங்க, ஆனால் நான் வாழறதுக்காக ஆடிக்கிட்டு இருக்கேன். பிரச்சனைக்கு சூசைட் தான் சொல்யூஷன் நினச்சேன், ஆனால் அதான் ப்ராப்ளம்னு புரிஞ்சிருச்சு. அது சால்வ் ஆகணும்னா இந்த கேமை ஜெயிக்கணும். லாஸ்ட் மினிட், லாஸ்ட் மூவ். ஜெயிச்சா வாழ்க்கை, தோத்துட்டா சாவு இப்படி வராது. ஏன்னா நான் ஏற்கனவே செத்துட்டேன். சாரி சிவராம், நான் போனதே தவிர உன்னை விட்டுட்டே இருக்க முடியல. கஷ்டமோ சுகமோ நாம சேர்ந்தே இருக்கலாம். அப்பாடா, ஒரு வழியா லைஃப்ல தோத்துருந்தாலும் கேம்ல ஜெயிச்சிட்டான். செத்து பொழைச்சிருக்கான்ல, இனிமேலாவது மாறுவான்னு நினைக்கிறியா? சாவியை பார்த்தவனுக்கு மற்றது எல்லாமே சின்னது தான். அவன் போராடுவான். அடுத்து என்ன? We're about
பேச்ச மீறி போறேங்கிற வாசலை தானா திரும்ப வரக்கூடாது. நல்லா யோசிச்சுக்க. ஹலோப்பா. I'm the face of the film, not you. Heroine career கொஞ்ச நாள் தான், and you will be out shortly. யார் நீங்க? ஒரு கேம் ஆடிக்கிட்டு பேசலாமா?